ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட புது யூடியூப் சேனல். இதில் ஷார்ட்ஸ் தான் 2-3 ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். இனிமேல் புதுசாக ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் அதை எப்படி கண்டினியூ பண்ணி எப்படி டெய்லி ஒரு வீடியோ போடலாமா 2 வீடியோ போடலாமான்றதை அதுக்கு அடுத்து தான் நான் யோசிப்பேன். ஸோ நீங்கள் நிறைய லைக்ஸ் அண்ட் வியூஸ் நிறைய போச்சு அப்படின்னா நல்லா கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மணி 4 ஆயிடுச்சு. 5 மணிக்கு கல்யாணம். எல்லாரும் இன்னும் ஒரு ஆளை கூட காணும். சரி, போய் ஃபஸ்ட்டு சம்மந்தியமாக இருந்துச்சாங்களான்னு பார்ப்போம். இதில் எந்த ரூமில் சம்மந்தியமாக இருக்காங்க? ஆமாம், சொன்னாங்களே மொதல் ரூமில் தான் இருக்கேன் நைட்டே சொன்னாங்க. சரி, உள்ளே போய் பார்ப்போம். கதவை தட்டோம் ஃபஸ்ட்டு. கார்த்தியா, எந்திரிமா, யாரும் கதவை தட்டுறாங்க பாரு. யாருன்னு போய் பாரு. நேராச்சுல போய் பாரு. போயிட்டு என்னன்னு பாரு. சொல்லுங்க. அதை பார்க்குறேன். யாருன்னு நீங்கள் உட்காருங்க, பார்க்குறேன். சரிம்மா, போய் பாரு. சம்மந்தியமாக கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. என்ன போய் கேளுப்போம். சரிங்க. வாங்க சம்மந்தியம்மா, என்ன கதவை தட்டினீங்க? அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, மணி 4 ஆயிடுச்சு. 5 மணிக்கு கல்யாணம் இல்லை. பிள்ளைங்கள்லாம் எழுந்திரிச்சா என்னன்னு தெரில. அதுகளெல்லாம் எழுப்பணும். நம்மளே தூங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி? அதான் சரி, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்போன்னு எழுப்பிவிட்டு போகலான்னு வந்தேன். எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டோம் சம்மந்தியம்மா. அப்படியே வேலை பார்க்குறீங்களா? நாங்கள் போய் பொண்ணை எழுப்பிவிட்டு ரெடி பண்ண சொல்கிறோம். நீங்களும் மாப்பிள்ளை அப்படியே ரெடி பண்ணுங்க. அப்படியே வேலையை ஆரம்பிச்சிருவோம். கல்யாணம் 5 மணிக்கு கல்யாணத்துக்குள்ளே ரெடி ஆகிடலாம் சம்மந்தியம்மா. சரி சம்மந்தி, இந்த போய் நான் ரெடி பண்ணுறேன் எல்லாரையும். சரி, வரேன் சம்மந்தியம்மா, நீங்கள் கிளம்புங்க. சரி சம்மந்தி. சரிங்க, நான் போய் பொண்ணு என்ன செய்யலான்னு போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு அப்படியே அவளை கிளம்ப சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களே கிளம்ப சொல்கிறேன். நீங்கள் மொதல் கிளம்புங்க. கிளம்பிட்டு போய் சம்மந்தி என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். அப்படியே அவங்க கூட என்ன செய்கிறேன்னு கேட்டுட்டு ரெடி பண்ணுங்க எல்லாம். சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். நீ போய் நம்ம பொண்ணை ரெடி பண்ணப்போ. சரிங்க, வரேன். கதவை தட்ட கொஞ்சமாவது எந்திக்கிறாங்களா பாரு. இப்படி தூங்கிக்கிட்டேன் காலை. இன்னும் 1 மணி நேரத்தில் கல்யாணம். கொஞ்சமாவது கல்யாணம் பொண்ணாக்கு எந்திரிச்சோ கிளம்பும் இல்லாமல் இன்னும் ஒரு சோம்பேறியாக தான் தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, இவ்வளோ கட்டி கொடுத்துட்டு நான் என்ன பாடுபட போகிறேனோ தெரிலடா சாமி. கவிதா, எந்திரிமா. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு கல்யாணம். எந்திரிச்சு கிளம்ப வேணாமா? கவிதாம்மா, எந்திரிடா. அம்மா, எந்திக்கிறேம்மா. இருங்க, எந்திக்கிறேன். 2 பேரும் எந்திரிங்கடி. உங்களை போய் கூட படுக்க வச்சேன் பாருங்க. எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் கல்யாணம் அடி. எந்திரிச்சிட்டு வேகமாக கிளம்புங்க. என்னையும் கிளப்பி விடுங்கடி. சரிம்மா, நீ கிளம்பு. அம்மா போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். அவ்வளோ எழுப்பிவிட்டு 1 மணி நேரத்தில் வேகமாக கிளம்புமா. 5 மணிக்கு ஒரு கல்யாணம். சரியா? சரிங்கம்மா, நீங்கள் போங்க. நான் அதுக்குள்ளே 1/2 மணி நேரத்தில் நான் கிளம்பிடுவேம்மா. சரி, கிளம்பு, நான் வரேன். எருமை மாடுகளா, எந்திரிங்கடி 2 பேரும். என்னடி அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? எந்திரடி, கிளம்பணும். டைம் ஆச்சு. 5 மணிக்கு கல்யாணம் அடி. அவளை எழுப்பு ஃபஸ்ட்டு. எழுந்து போய் குளிங்க. எருமை ஒரு எத்தனைன்னு வச்சுக்கோ. எந்திரடி உழவ. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அடி? இப்படி தூங்குற ஒரு பிள்ளைங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அறிவு எருமைக்கலாம். போங்கடி. அடியே இங்கிலீஷ் பைத்தியம். எந்திரடி, நேராச்சு, கிளம்பணும். அவள் நீ கல்யாண பொண்ணு. நம்மளை குளிச்சுட்டு அவளே கிளப்பணும். எந்திரடி. சரிடி, 2 பேரும் காலையிலே சண்டைப்படாதீங்க, சரியா? எந்திரிங்க, கிளம்பலாம். நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து என்னை கிளப்பி விடுங்க. அவ்வளோதான். குளிச்சிட்டியா இல்லடி? வாடி. நான் குளிச்சிட்டேன். போ. நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாட்டேன். சரி, கிளம்பி நாங்கள் குளிச்சுட்டு வந்து உன்னை கிளப்பி விடுறோம். எருமாடு, போய் குளிச்சுட்டு வா. ஐயோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி தான் சமாளிக்கவோ. கவி கிளம்பிட்டியாடி? சாரி மாற்றிட்டேன்னா வாடி. ரொம்ப அழகாக இருக்குடி இன்னைக்கு, நீ தெரியுமா? அப்படியாடி? எனக்கு வெக்கமாக இருக்கப்போ பாரு. புது பொண்ணுக்கு வெக்கலாம் வருது. என்னடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏம்மா தாய், உன்னை விட்டு ஒன்றும் பேசல, சரியா? வா, நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவோம். கவி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேல, நீ மேடைக்கிட்ட இருக்க ஹாலுக்கு வா. அங்கே வச்சு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நாங்கள் வாரேன். நீங்களும்
அப்படியே அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுங்க. ஓகேடி போவோம். சாரி. ஏய் நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்கடி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் நீயும் இந்த சாரிலாம் சூப்பராக இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் டி. எனிவேஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டி. தேங்க்ஸ் டி. சரி பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரான்னு தெரியலையே. வர்றா மாப்பிள்ளை பற்றி சொல்லவும் பொண்ணுக்கு வெக்கத்தை. போடி வெக்கமாக இருக்கு. எல்லாம் பார்க்கத்தானே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டுடே எபிசோட நெக்ஸ்ட் டே வரும். இது எப்படி இருந்துச்சு, இதோட வியூஸ், ஃபாலோஸ், லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து தான் அடுத்து வந்து எப்படி எபிசோட் கொண்டு போகலாம் அப்படின்றத பொறுத்து இருக்குது ஸ்டோரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்பரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் நிறைய ரொம்ப உங்களுக்கு ஸ்டோரி இன்னும் எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வேணுமோ அப்படின்றத தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ என்னோடய ஸ்டோரியில் அந்த இதோடையும் கொண்டு வருவேன். ப்ளஸ் என்ன கேரக்டர்ஸ்க்கு நேம் இன்னும் நான் இது நேம் எல்லாம் இனிமேல் தான் கேரக்டர் வரும். அப்போ அது உங்களுக்கு பிடிச்ச நேமாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நேம்லாம் நான் கேரக்டர்ஸ்க்கு வச்சு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறேன். Hey friends, please like, follow, subscribe for more videos like this. Okay, thank you. Miss you all. Bye.